விஸ்வ பிரமா மானிட பேய்களை கடவுள் படைச்சி விட்டார். கண்ணால் செய்தி கொடுக்கார், காதால் கேட்குறதுக்கு செய்தி கொடுக்கார். அப்போ இவன் திருந்த மாட்டான்ல, திருந்தவே மாட்டான். ஆணும் பெண்ணும் திருந்தாது. அதுதான் இரண்டு பக்கம் காதில் கொரோனா விடுதார். இந்த கொரோனா கண்டுபிடிக்க முடியாதா? இந்த கொரோனா உன் காதுக்குள்ளே உற்பத்தி ஆக்குவார். மானிட பிறவியை ஒரு மானிட பிறவியை காதில் உருவாக்குவார். அது அப்படியே காற்று மூலியமாக அப்படியே டாக்டருக்கு பரவும். புரியுதா? நோயாளிகளுக்கு பரவும். நோயாளிகள் என்ன தெரியுமாடா? உழைச்சி வேர்வை சிந்தி சாப்பிட்டானா அந்த நோய் வராது. எல்லா வீட்டுகளில் நல்லா காகித பேப்பர்களை வச்சு தின்னு கொளுத்து மப்பேறி போய் அப்படியே எதை எதை தேய்க்கணுமோ எதை எதை நக்கணுமோ நக்கி பாழாக்குதான் ஆணும் பெண்ணும். அப்போ அதுக்கு தண்டனை வரணும்லடா. இதாண்டா கடைசியாக இல்லை. இந்த காதில் கொரோனா விட்ட உடனே அடுத்தாப்பில் ஒரு கொரோனா வரும். அந்த கொரோனா எதுலேருந்து விடுதாருன்னு பார். மானிட பிறவியை உனக்கு படைச்சி விட்டு இன்ப வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்து உனக்கு பூமியில் விவசாயத்தை கொடுத்து சாப்பிடு திங்க உணவு கொடுத்து படுக்கிற இடம் கொடுத்து ஆடை கொடுத்து உனக்கு இவ்வளோ திமிரு வரும்லடா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ திமிரு வருது. அந்த திமிரை ஒடுக்குவார் பார். டைம் நெருக்கி விட்டாரா. அடுத்தாப்பில் விட்ட திரை லோகத்தில் விட்ட கணக்கை எடுத்து 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 ஒன்று ஒன்றா விட்டுக்கிட்டே இருப்பார். லிங்கத்திலேருந்து அப்படியே கரு அறுத்து போடுவார். முக்கால் சத்தியம் இல்லை. கடவுள் உட்கார்ந்தா கையெடுத்து கும்பிடணும்டா. எதிர்த்து போராடாத அரசியல்வாதி முட்டா பேலை காமுட்டா பேலை. இரண்டு காதில் நோய் பயங்கரமாக பரவும். இந்த காதில் வச்சு பேசிலடா. இதிலேருந்து எடுப்பார்டா, இதிலேருந்து எடுப்பார். அடுத்தாப்பில் காற்று மூலியமாக அவன் காற்றுக்குள்ளேருந்து அது ஒரு உமிழ் நீர் இருக்குது, அதிலேருந்து எடுப்பார். எடுத்து உருவாக்கி அந்த கொரோனா விட்டுருவார். மூளையை கொடைஞ்சி எடுக்கும், இரண்டு காதை கொடைஞ்சி எடுக்கும், உன் குடலையும் கொடைஞ்சி எடுக்கும். அந்த வைரஸ் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே சாவுடா, துடிக்க சாவுடா சாவுடா. இல்லை கணக்கு கொடுத்த கணக்கு எடுக்கலைன்னா அப்போ உனக்கு எவ்வளோ அக்கம்பாதான். இது டாக்டர் கூட கண்டுபிடிக்க முடியாதா? நாங்கள் போடுற கணக்கு அப்படியே மண்டே தேப்பான், மண்டே உழுப்பான். ஆணும் பெண்ணும் போட்ட கணக்கு டாக்டர்கிட்ட போய் கேளுங்கடா. இப்போ காதில் விடுறதும் அடுத்து ஒரு நோய் விடுவார். அந்த இதில் எப்படி டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது பாடுறா. இது கடவுள்னா கடவுளுமா டாக்டரு. அவர் கரெக்டாக செய்தார், கரெக்டாக விடுதார். உட்கார்ந்த இடத்துல பட்டன் தட்டுதான்னு டாக்டர் சொல்லுவான். ஐயோ நம்மளையும் சேர்த்து கொண்டுருவாருன்னு அப்போ தான் டாக்டர் நாக்கை இழுத்து ஆணும் பெண்ணும் வெளியே விடுவான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா. காது கொரோனா எடுக்கார். காதில் கொரோனா வந்தால் ஊசி குத்துனானா சோழி முடிஞ்சு போவா. அங்கே குத்துறா காதில். காதில் வாங்கித்தானே அடிக்கான், பூமியை பாழாக்குதான். கண்டார ஒளிமை அப்படியே நாங்களே கணக்கு போடுதோம்டா. கண்டார ஒளிமை காது இரண்டு காதை வச்சு பூமியை அழிக்க வந்த கண்டார ஓலிமனுகளா. முக்கால் சத்தியம்.